ஆடி திருவாதிரை திருவிழாவுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாடு வராரு இல்லையா? ஜூலை 26, 27. இதற்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு முக்கியமான அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக இங்க தாமரைய தமிழ்நாட்டுல மலர செய்யணும். ஆனா எது தடையா இருக்குன்னா, இங்க வாக்காளர்கள் கிட்ட வலுவாக காலூன்றிய திராவிடம், தமிழ் தேசியம் என்கிற அரசியல். அப்ப வாக்காளர்களுடைய மனசுல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தாம, தாமரைய இங்க மலரச் செய்ய முடியாது. அதற்கு ஏத்த மாரி தான் தங்களுடைய தேசிய கொள்கைய இங்க தொடர்ந்து பதிவு செஞ்சுகிட்டே இருக்காங்க. ஆன்மீக வழியில தேசிய நீரோடையில வாக்காளர்களை இணைக்கணும் அப்படின்னு அதில் ஒன்றாகத்தான் இதற்கு முன்னதாக செங்கோல கையில் எடுத்ததாகட்டும், நாடாளுமன்ற வளாகத்துல புதிய வளாகத்துல அத வச்சதாகட்டும், சோழர்களுடைய பெருமை அப்படின்னு தொடர்ந்து பதிவு செய்வதாகட்டும், அடிக்கடி திருக்குறள கோடிட்டு காட்டுவதும், இன்னொரு பக்கம் திருவள்ளுவர் இந்து அப்படின்னு அடையாளப்படுத்துவதும், அடுத்து பார்த்தோம்னா ராமேஸ்வரம், அயோத்தி, ராமர் கோயில் அப்படின்னு அத 2யும் லிங்க் ஏற்படுத்துவதும், இன்னும் சொல்லப்போனா ராமநாதபுரத்தில பிரதமர் திரு நரேந்திர மோடி போட்டி போட போறாரு அப்படின்னு போன நாடாளுமன்ற தேர்தல்ல நேரத்தில ஒரு பரப்புரைய உருவாக்கியதாகட்டும், இது எல்லாமே இந்த திராவிட கருத்தியல உடைப்பதற்கான ஒரு அரசியலா தான் பார்க்குறாங்க. அதில் ஒன்றாகவும் தற்போது ராஜேந்திர சோழனுடைய அந்த பிறந்த நாள் விழா, ஆடி திருவாதிரை அந்த விழாவையும் முன்னெடுக்கிறாங்க. இந்திய மன்னர்கள், இந்து மன்னர்கள் ஆன்மீக வழியில் தமிழ்நாட்டை தேசிய நீரோடையில் கலக்கச் செய்வது, அது வெற்றியடைந்தால் நிச்சயமாக இங்க பாஜக காலூன்ற முடியும் அப்படிங்கிறதுக்காகவும், அடிக்கடி இப்படியான விசிட்டையும் ஏற்படுத்துறாங்க. இப்படியான விழாக்களையும் முன்னெடுக்கிறாங்க பாஜக அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.